குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் கும்ப லக்னமும் செவ்வாயும் அப்படிங்கிற தலைப்பில் கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறது பார்க்க போகிறோம். கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறதால வேலையில் நல்ல சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த பர்சன்லாம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்னாலே நல்ல வேலை வாங்கிடுவாங்க. தன்னோட வாழ்க்கையில் தன்னுடைய சுயமுயற்சியாலேயே ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, அதுபோல் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களும் ரொம்ப அவசரமாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சுட்டு அதில் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், பிபி இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடம் மீனத்தில் இருக்கும்போது பேச்சில் நல்ல சுவாரஸ்யமாக பேசுவாங்க, ரொம்ப வேகமாக பேசக்கூடிய இயல்பு இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இவங்க பேசுறது டக்குன்னு புரியாது, அவ்வளோ வேகமாக பேசுவாங்க. அதுபோல் இவங்களுடைய பேச்சு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் சேர்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது இவங்களுடைய பேச்சு அவங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் பிளேஸில் அவங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது. அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறொரு மாநிலமோ வேறொரு நாடோ போயிட்டு அங்கே அவங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். அதாவது சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு மதிப்பு இருக்காது, வேறொரு இடத்துல தான் அவங்களுக்கு மதிப்பு வரும். உதாரணத்துக்கு ஒரு லாயராக இருக்காங்கன்னா அவங்க லோக்கல் அவங்க ஏரியாவில் அவங்களால பெரிய சாதிக்க முடியாது. ஆனால் அவங்க இருக்கக்கூடிய இடத்த விட்டு ஒரு சிட்டிக்கோ வேற ஒரு சிட்டிக்கோ போவாங்க, அங்கே அவங்களோட நிறைய சக்ஸஸ் பார்ப்பாங்க. சில பேர் வெளிநாட்டில் போய்ட்டு சக்ஸஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயே கோச்சாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். பெண்களுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கும். பெண்கள் அத்லெட்டிக்ஸ்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சிலருக்கு மருத்துவத்துறையில் நல்ல பிரபலமாகக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். செவ்வாய் 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது பங்கு சந்தையில் லாபமும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா சில பேருக்கு பண உயர்வும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகள் அப் டு 10th and 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்க ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் வாங்கிறதுக்கான ஒரு நல்ல யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 5ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் செவ்வாய் திசையில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில பேருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆலய வழிபாட்டுக்காக அடிக்கடி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். செவ்வாய் 6ஆம் இடமான கடகத்தில் நீச்சம் அடையும் போது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை ஏற்படும். அதனால் நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கடன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் கடன் சுமை தாங்க முடியாமல் ரொம்ப ஊரை விட்டுலாம் ஓடி போயிடுவாங்க. அப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிஸ்னஸில் ஒரு ஹெவி காம்படிஷன்ஸ் இருக்கும். குறிப்பாக செவ்வாய் திசை சில நேரங்களில் அவங்களோட வாழ்க்கையோட தரத்தையே மாற்றி விட்டுடும். செவ்வாய் 7ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஈகோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நண்பர்கள்கிட்டையும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் கூட நிறைய பிரச்சனைகள் இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இவங்களுடைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய விவாதங்கள்லாம் நடக்கும். செவ்வாய் 8ஆம் இடமான கன்னியில் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு பூமி மூலமாக ஆதாயம் ஏற்படும். அந்த காலத்தில் ஒரு சில பேருக்கு பூமியிலேருந்து புதையல் கிடைச்சி அது மூலிமா அவங்களுடைய வளர்ச்சி ஏற்படுற மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த காலத்தில் நம்ம அதை பேசும்போது ஒரு நிலத்தை விற்று நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுபோல் விவசாயிகளுக்கு நிலத்தோட ஆதாயம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் மூலிமா எதிர்பாராத பிஸ்னஸுடைய வளர்ச்சி கிடைக்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக செவ்வாய் திசையில் நல்ல அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தந்தையார் வழி சொத்துக்களும் தன்னுடைய மூதாதையர்கள் மூலியமாக சில ஆதாயங்களும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை கிடைக்க சான்ஸ் இருக்குது. இப்போ இவங்களுடைய தாயார் வழி சொந்தங்கள் மூலிமா ஒரு சில பேருக்கு ஆபரணங்கள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அது மூலிமா இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுபோல் ஸ்பிரிச்சுவலாக ஒரு சில பேருக்கு நம்பிக்கை ஏற்படும். நிறையா ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் இவங்க உதவி பண்ணுவாங்க. ஒரு சில பேர் உழவார பணிகள்லாம் கூட ஈடுபடுவாங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போது விருச்சிகத்தில் திக்பலமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் ஆர்மி, நேவி, மிலிட்ரி இது போன்ற துறைகளில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு சில பேர் போலீஸில் வேலை பண்ணுறதுக்காக வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கும் போலீஸாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஃபயர் ஸ்டேஷனில் ஃபயர் சர்வீஸ்மேனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது.
செவ்வாய் லாபஸ்தானமான 11ஆம் இடம் தனுசில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணங்கள் அடிக்கடி கிடைக்கும். அது மூலம் லாபம் கிடைக்கும். பேச்சை மூலதனமாக வச்சு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். அதுபோல் மருத்துவத்துறையில் எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மறுமண ஆலோசனைகள் வர்றதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது வீண் விரயங்கள், தேவையற்ற லாஸஸ் அதிகமாக இவங்க சந்திப்பாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு பெரிய சொத்துக்கள் இழக்கிறது, அதுபோல் திடீர்னு தன்னுடைய சொத்துக்கள்லாம் பறிபோகக்கூடிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு கெட்ட பழக்கம், குடி, இது போன்ற சூதாட்டம், இது போன்ற ஒரு சில தவறான செயல்களால் ஒரே நாளில் இவங்களோட வாழ்க்கை தரமே மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுபோல் ஒரு சில பேருக்கு யாருக்கிட்டையோ தெரியாதனமாக கையெழுத்து போட்டு மாட்டிப்பாங்க. அடுத்த நாளே இவங்களுடைய வீடையே ஜப்தி ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க. வாழ்க்கையில் அப்படியே ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக மாறுறதுக்கு, ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க கீழே விழுறதுக்கான சூழ்நிலையும் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ செவ்வாய் கும்ப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குமுங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்த பதிவில் 12 ராசியிலே கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு, மீன லக்னத்தை அடிப்படையாக வச்சு செவ்வாய் எப்படிப்பட்ட யோகத்தை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.